ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஜென்ரலாக நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் காதல்னால் டெய்லியும் பார்க்குறது, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கை கோர்க்கிறது, அவங்களோட கண்களை ரசிக்கிறது, அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்கிறது. காதல்னால் இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் அவங்கள டெய்லியும் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும், அவங்க கூட டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும், அவங்களோட ப்ரெசன்ஸை உணர முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட எனக்கு அவங்க மட்டும் போதும், எனக்கு இது எதுவுமே வேணாம், எனக்கு இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட வேணாம், என்னோடய பெரிய சந்தோஷமே அவன்தான், வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், இந்த கொஞ்சம் வருஷம் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையோட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு அன்போட எப்போவுமே வெயிட் பண்ணுற ஒரு க்யூட்டான ரிலேஷன்ஷிப்னால் அது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தாங்க. எல்லாத்தையும் தாண்டி பல வாரம் பல மாதம் கழித்து கடைசியில் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம், ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நாள் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி இருந்தே சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. சினிமாலாம் வர மாதிரி இளையராஜா பிஜிஎம் ஓடும், நம்ம பின்னாடி எல்லோரும் வயலின் வாசிப்பாங்க, ஒரு 1000 பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த வாரத்தில் நம்ம மேனேஜர் திட்டினா கூட அது அப்படி கவிதை மாதிரி கேட்கும், நம்ம ப்ரொஃபஸர் திட்டினா அது கவிதை மாதிரி கேட்கும். நம்ம சாப்பிட்ற தட்டில் அவங்க மூஞ்சி தெரியும், இட்லியில் அவங்க மூஞ்சி தெரியும், வானத்தில் நிலாவில் அவங்க மூஞ்சி தெரியும், எங்கே பார்த்தாலும் அவங்கள தான் தெரியும், அவங்களோட எண்ணங்களாக தான் இருக்கும். ஒரு 2 மாதம் போயிருக்கும், 3 மாதம் போயிருக்கும், பல மாதம் போயிருக்கும். பட் அந்த வாரம் மட்டும் போகவே போகாது. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கும். எப்போ போகும், எப்போ அந்த சாட்டர்டே வரும், எப்போ அந்த சண்டே வரும் அப்படின்னு இருக்கும். எப்போ அவங்கள போய் பார்ப்போம், எப்போ அந்த கைகளை கோர்ப்போம் அப்படின்னு இருக்கும், எப்போ அந்த கண்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்கும். ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோங்கிற அந்த ஃபீலே செம்மையாக இருக்கும். அண்ட் ஒரு வாரம் போனாலும் அந்த பார்க்க போகிற நாளுக்கு முன்னாடி நாள் இருக்குங்கள்ல, அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாள். ஒவ்வொரு மணி நேரமாக எண்ணி ஒவ்வொரு நிமிஷமாக ஏங்கி அவங்கள பார்த்தா அவ்வளோ பேசணும், அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணணும், அவங்க கைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கனவுகள், அவ்வளோ எண்ணங்கள் இருக்கும். பட் அவங்கள போய் நேரில் பார்த்தா வார்த்தைகள் வராது, ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும். அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிப்போம், அவங்கள நெஞ்சோட அணைச்சிப்போம். அந்த ஒரு நிமிஷம் அவங்கள பார்க்குறதுக்கு பல வருஷம் வெயிட் பண்ணுறது கூட ஒர்த்து தான். அவ்வளோ அழகானது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். நிறைய வகையான ரிலேஷன்ஷிப்ஸ் இங்கே இருக்குது. பட் நம்ம அவங்கள இவ்வளோ நாள் ஆனாலும் பார்க்க மாட்டோம், இவ்வளோ மாதம் ஆனாலும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோம். பியூர் அண்ட் பியூர் அவங்க அன்புக்காக, அவங்களுக்காக மட்டுமே வெயிட் பண்ணி எனக்கு அவங்க மட்டும் போதும் வாழ்க்கையில், கண்டிப்பாக அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க. எவ்வளோ லட்சம் தூரம் நமக்குள்ளே இருந்தாலும் அது மேட்டரே கிடையாது, நம்ம இதயம் எப்போயோ இடம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட, ஒரு அன்போட, அவ்வளோ காதலோடு இருக்கிறது எப்போவுமே நினச்சி பார்த்தாலே அழகாக தான் இருக்கும். குறிஞ்சி மலர்னு ஒரு மலர் இருக்குது, அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லோரும் இருந்துட்டு 12 வருஷமா அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ, 12 வருஷம் இல்லை, என் ஆயுள் ஃபுல்லாக கூட வெயிட் பண்ணுவேன் என் குறிஞ்சி மலருக்காக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். உங்கள் குறிஞ்சி மலருக்காக 1 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷம் வேணால் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாள் அந்த மலர் மலர்ந்து அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒவ்வொரு அழகான கப்புள்ஸ்க்கும், ஒவ்வொரு அழகான உள்ளங்களுக்கும், ஒவ்வொரு அழகான இதயங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட்டை நான் சமர்ப்பிக்கிறேன். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இன்னொரு செம ஹாப்பியான ஒரு நியூஸ், இதயத்தின் குரல் இப்போ நிறையா பாட்காஸ்ட் ஆப்ஸ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்ஸ், கூகுள் பாட்காஸ்ட்ஸ், ஆங்கர், இந்த மாதிரி இன்னும் நிறையா பியூட்டிஃபுல்லான பாட்காஸ்ட் ஆப்ஸ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் ஆகட்டும், இல்லை இதயத்தின் குரலில் உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்காஸ்ட் ஆகட்டும், எப்போ வேணால் எங்கே வேணால் கேட்கலாம். உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை ஆன் பண்ணாமல் கூட கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கேயும் ரேட் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. நன்றிகள் 1000.